மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. கோடை விழாவில் ஒரு நிகழ்ச்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் துவக்கப்பட்டு 151வது ஆண்டு விழா மற்றும் 65வது பழ கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் தமிழக அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பழ கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு எலுமிச்சை வடிவமைப்பான பிரம்மாண்டமான ஜெயிண்ட் லெமன் வடிவமைப்பு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அதேபோல் ஆரஞ்சு, செர்ரி, பிளம்ஸ் உள்ளிட்ட பழங்களை கொண்டு பழ ரசக்கோப்பை, கடற்கரை குடை, பழ ஐஸ்கிரீம், பேரீச்சம்பழங்களை கொண்டு தென்னை மரத்தில் பீச் ஊஞ்சல், சப்போர்ட் விசில், தொப்பி, கண்ணாடி, பழக்கேக், இளநீர், கார் உள்ளிட்ட 3.8 டன் எடையுள்ள பல்வேறு பழங்களை கொண்டு 20க்கும் மேற்பட்ட பழங்களான வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விரிந்தளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பூங்காவில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தோட்டக்கலைத்துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு பழங்களை கொண்டு வனவிலங்குகள், பறவைகள் மற்றும் பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை வெகுவாக இந்த பழக்காட்சி கவர்ந்து வருகிறது. இன்று துவங்கிய பழக்காட்சி எதிர்வரும் 26ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த துவக்க விழாவில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.